நாய்ங்களுக்கு சாப்பாடு போடுறத தடுக்கிறீங்க இல்லையா சில பேர், அவங்களுக்குலாம் வந்து என்ன நடக்கும்? லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரபஞ்ச ஈர்ப்பு விதிப்படி என்ன அவங்களுக்கு நடக்குன்றத சொல்கிறேன். சில பேர் சொல்கிறீங்க, அக்கா நாங்கள் வந்து சாப்பாடு வைக்க போனால் எங்களை வந்து ஏதோ தீவிரவாதி மாதிரி பார்க்குறாங்க. பசியோடு இருக்க ஒரு ஜீவனுக்கு சாப்பாடு வைக்க போனால் ஏதோ போர்க்களத்துக்கு போகிற மாதிரி இருக்குது எங்களுக்கு. அந்த அளவுக்கு எங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, அடிக்கிறதுக்கு வராங்க. அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இடத்துல அடிச்சும் இருக்காங்க. இப்போ வந்து என்ன நடக்கும் இந்த மாதிரி ஆளுங்களுக்குன்றதை வந்து நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டும் சொல்லிடுறேன். ஒரு 28 வயசு மதிக்கத்தக்க நபர் ஒருத்தர், யார் வந்து நாய்ங்களுக்கு சாப்பாடு வச்சாலும் அவங்கள வந்து சண்டை போடுறது, அதை வைக்கக்கூடாதுன்றது, தடுக்கிறது, இதே தான் பண்ணிகிட்டே இருந்தார். இதை பண்ண என்னாச்சு அவங்க ஃபேமிலியிலன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் பயங்கரமாக சண்டை. அவங்களுக்குள்ளேயே பர்சனல் விஷயமா பயங்கரமாக சண்டை நடந்துட்டு வீட்டில் சாப்பிட்றத அவர் நிறுத்திட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டில் டெய்லி அங்கே என்னென்ன விற்கிதோ ஃபாஸ்ட் ஃபுட்டில் அதெல்லாம் வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்திருக்காரு. இப்படி வந்து வீட்டில் சாப்பிடாம தொடர்ந்து சாப்பிட அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டொமக் கேன்சர் அது வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ ஹாஸ்பிட்டல்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க. ஏன்னா ஒரு கை குழந்தை வேறு இருக்குது. அவங்கெல்லாம் வந்து சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆந்திராவில் ஏதோ வந்து மூலிகையிலே சரி பண்ணுற ஒரு இடம் இருக்குது, அங்கே போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயும் போய் பார்த்துருக்காங்க. அங்கே இருக்கவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்லலாம் தொடர்ந்து சாப்பிட்ருக்காரா அப்படின்னு கேட்டவுடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தையும் சாப்பிட்ருக்காரு. ஆனால் வந்து சரியாகலை. ரொம்ப முடியாமல் ஆகி அவர் வந்து லாஸ்ட்டில் எப்படி இறந்தாரு, இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு. சாப்பிட்ற சாப்பாடே வந்து சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. சாலிட் ஃபுட் எதுவுமே வந்து அந்த டாக்டருங்க சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. உடம்பு வந்து ரொம்ப ஒல்லியாயிட்டாரு. லிக்விட் ஃபுட்டு கூட எடுத்துக்கூடாது, அந்த மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. சைடில் வந்து நம்ம இடுப்பு இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் வந்து ஒரு பேக் மாதிரி வச்சுட்டாங்க. இப்போ நார்மலாக நம்ம சாப்பிட்டோம்னாக்கா அந்த சாப்பாடு வந்து நம்மளோட வயிற்றுக்குள்ளே போகும் இல்லையா, அவருக்கு வந்து அப்படி போகக்கூடாது. சைடில் வந்து அந்த பை இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே தான் போகணுன்ற மாதிரி அந்த மாதிரி நிலைமைக்கு போய் அப்படி இறந்தார். அவ்வளோ பயங்கரமாக இறந்தார். நல்லா நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நாய்கள் யமனோடு சம்மந்தப்பட்டது. நாய்களை துன்புறுத்துறவங்களுக்கு வந்து பயங்கரமாக இருக்கும் டெத்து. அவங்களோட டெத்தெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறப்பாங்க அப்படின்றத நான் ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இப்போ இவரோட டெத்து பாருங்கள், இவருக்கு வந்து எப்படி இந்த பிரபஞ்சம் தண்டனை கொடுத்துருக்குன்னு பாருங்கள். ஒரு உயிரோட சாப்பாடு போடுறத தடுத்து நிறுத்தினார். அந்த சாப்பாடே வந்து இவருக்கு விஷமாக மாறி இவர் உயிர் அதில் போயிருக்கு. இப்போ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து எப்போ சாப்பாடு போடுறத தடுக்க ஆரம்பித்தாரோ அதுக்கப்புறம் தான் அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் பர்சனலாக சண்டை வர ஆரம்பிச்சிருக்குது. கரெக்டாக இந்த பிரபஞ்சம், நீ வந்து இன்னொரு உயிருக்கு சாப்பாடு போடுறத தடுக்கிறல்ல அப்படின்னு சொல்லி அவர் உணவையே விஷமாக மாற்றுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அதுவே பண்ணிடுச்சு.